நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, இங்கு கண்ணீர் கடலிலே விழுகின்றார். கண்ணீர் கடலிலே விழுகின்றார். நான் ஆணையிட்டால். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் மக்கள் திலகம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் சார்பாக வைக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி வரைக்கு 4 வழிச்சாலைக்கு தேவையான 1400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான அரசாணையை தாங்கள் பிறப்பித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த ராஜபாளையம் டு தென்காசி பகுதியில் வாழ்கின்ற தென்காசி நாடாளுமன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் இந்த 4 வழிச்சாலைகளுடைய பணிகள் அனைத்தும் தற்பொழுது மந்தமாக உள்ளது. ஆகவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தாங்கள் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளை அழைத்து மிக விரைவாக தாங்கள் ராஜபாளையம் டு தென்காசி வரைக்கும் உள்ள சாலையை மிக விரைவாக செயல்படுத்த வேண்டும். இந்த திட்டம் மதுரை டு கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையினுடைய மிகப்பெரிய திட்டமாகும். ஆகவே இந்த 4 வழிச்சாலை திட்டத்தை தாங்கள் மிக விரைவாக செயல்படுத்துவதன் மூலம் தென் மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்திலே அதிக வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான போக்குவரத்து வாகன வசதிகள் மற்றும் பல தொழிற்சாலை கட்டமைப்புகள், அடுத்து நீர்நிலை ஆதாரங்கள் அனைத்தையும் பெருக்குவதற்கான அத்தனை கட்டமைப்புகளையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் சார்பாக மகிழ்ந்து இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிறோம். மேலும் மக்கள் திலகம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உடைய கழகத் தலைவர் திரு மகேஷ் அவர்கள் ஒப்புதலோடு இந்த கோரிக்கையை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறோம்.